ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒல்லியாக இருக்காங்களா? அப்போது இந்த லட்டுவை செஞ்சு கொடுங்க. 1 மந்தில் சூப்பராக கொழு கொழுன்னு ஆயிடுவாங்க. வாங்க இந்த லட்டுவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஓட்ஸ், கேஷ்யூ, பம்ப்கின் சீட்ஸ், பிஸ்தா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பாதாம், வால்நட், டேட்ஸ் இது எல்லாமே சம அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த நட்ஸ் அதிகமாக பிடிக்குமோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வால்நட், பாதாம், கேஷ்யூவை ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே தீஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்து செய்கிறனால இந்த லட்டு 1 மந்த் வரையும் கெட்டு போகாதுங்க. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்திக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ், பிஸ்தா. இது குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆடட் சுகர்ஸ் எதுவுமே நம்ம இதில் சேர்த்த மாட்டோம். ஸ்வீட்னஸ்னால் அது ட்ரை கிரேப்ஸ் அண்ட் டேட்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சேர்த்திடலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சீக்கிரம் வறுபட்டுடும். நல்லா ஃப்ரை ஆனதும் இது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்து டக்குன்னு எடுத்துடுங்க. ஃப்ளாக்ஸ் சீடை ரெகுலராக எடுத்துக்கிறனால நமக்கு முடி உதிர்றதை கம்மி பண்ணும். நெக்ஸ்ட்டு ட்ரை கிரேப்ஸ் அண்ட் டேட்ஸ் ரெண்டையும் சேர்த்திடலாம். டேட்ஸை நான் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்திருக்கேன். டேட்ஸில் சம்டைம்ஸ் பூச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான டவலில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. ஓட்ஸ் நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நட்ஸ் எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்சியில் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஆற விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். இல்லை எனக்கு கொஞ்சமாக செஞ்சாலே போதும்னு நினச்சிங்கன்னா எல்லா நட்ஸும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கனாலே 10 to 15 லட்டுஸ் கிடைக்கும் நமக்கு. இதை நீங்கள் கொரப்பாக அரைச்சாலும் சரி, இல்லை நைஸாக பவுடர் பண்ணிங்கனாலும் சரி. நான் கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் கையில் இப்படி பிடிச்சாலே க்ளீனாக உருண்டை பிடிக்க வரும். வேணும்னா ஃப்ளேவருக்காக ஒரு ட்ராப் நெய் கையில் தடவிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக வருங்க. நெய் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் அப்படியே உருண்டை பிடிங்க. இது ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லட்டுவை உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. அப்போ தான் சீக்கிரம் உடையாது. இல்லைன்னா ஜஸ்ட் டச் பண்ணாலே உடைய ஆரம்பிச்சிடும். மேலே டெக்கரேஷனுக்கு ஒரு கேஷ்யூ வச்சாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட இதை கொடுத்து அனுப்பலாங்க. என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஏறலைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. வெயிட் சீக்கிரம் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா.